நீங்கள் பார்த்துக்கணும் காட்டும் வீடு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷின்சான் ஃபேமிலி வந்து ஒரு சிங்கமும் மாதிரி இருப்பாங்க. நம்மளோட ஷின்சான் ஃபேமிலி மட்டும் இல்லை, காசு காபில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விலங்காக இருப்பாங்க. அதில் நம்மளோட ஷின்சான் ஃபேமிலி வந்து ஒரு சிங்கம் வேஷத்தில் இருப்பாங்க. அதாவது வேஷம் கிடையாது, அப்படியே ரியலாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த எபிசோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஸோ பார்ட் 1 இப்போ பார்த்துட்டு பார்ட் 2 வேணுமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதோட பார்ட் 2 வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்ட் 2 வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான காடை வந்து காட்டுறாங்க. அந்த காட்டில் வந்து நம்மளோட மிக்ஸி வந்து சின்சன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து கூப்பிட்றாங்க. நம்மளோட சின்சனை வந்து என்னமா விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சனை திரும்பி பார்ப்பான். நம்மளோட சின்சனை வந்து ஒரு சிங்கம் தான். அப்புறம் நம்மளோட மிக்ஸி வந்து என்ன செஞ்சா நீங்கள் வந்து வந்துட்டு இருக்கியே, வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி கூப்பிட்றாங்க. ஓகேமா அப்படின்ட்டு நம்மளோட சின்சனை வந்து அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே நம்மளோட சின்சனை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா கொடை மிளகா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னம்மா அது, நான் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுவும் இது வந்து கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். சின்சன் இந்த காட்டிலலாம் இதுதான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஹேரி வந்து நான் இந்த காட்டில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்மளோட ஹேரி வந்து பார்க்க போகிறாரு. அப்புறம் மிக்ஸிக்கு வந்து ஒரு விஷயம் வந்துடும். என்னன்னா நம்மளோட சின்சனோட ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளோட மிக்ஸி வந்து சின்சனை வந்து அவங்க வாயால் கவிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இருப்பாங்க. சரிம்மா நான் இங்கேருந்து நல்லா படிக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். அவங்கள போயிடுவாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட சின்சனுக்கு பின்னாடி வந்து யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட கசமா தான். அடே கசமா எங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் வந்து கேட்பான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து டே கொஞ்சம் மேலே போடுறா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா சொல்கிறான். நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜிராஃபி. ஓ நீ ஜிராஃபியில் நான் மறந்தே போயிட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் வந்து சொல்கிறான். அப்புறம் பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. நம்மளோட நேனி வந்து ஒரு கங்காவருவாக இருப்பான். அப்புறம் நம்மளோட மசோ வந்து ஒரு ஆடாக இருப்பான். அப்புறம் நம்மளோட போ வந்து ஒரு ஆமையாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து மசோ தலையை வந்து வாயெல்லாம் கடிச்சிட்டு இருப்பான். சின்சன் நீ சிங்கர் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, அதுக்கு நான் ஃப்ரெண்டை சாவடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மசோ சொல்கிறான். சாச்சா அந்த மாதிரிலாம் நான் சாவடிக்க மாட்டேன்ப்பா, நீ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளோட யோசனாக்கா மேடம் காட்டுறாங்க. குட் மார்னிங் பசங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட யோசனாக்கா மேடம் வந்து ஒரு மானு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணும், இவங்க தான் மிருகமாச்சு, எப்படி இவங்க வந்து படிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்மளோட யோசனாக்கா மேடம் வந்து உங்களுக்கு எப்படி நான் நடக்க போகுதுன்னு சொல்லி தர போகிறேன், இப்படி தான் விலங்குகளாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வச்சுருக்காங்க போல். ஆனால் படிப்பு விஷயத்துக்குலாம் எதுவுமே இல்லை இந்த காலகட்டத்தில். அப்புறம் நம்மளோட கசமா வந்து நான்லாம் சூப்பராகவே நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா சொல்கிறான். அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து டே ஓவரா பண்ணதரா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளோட நேனி வந்து உங்களை விட நான் தான் சூப்பராக நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி சொல்லுவா. என்னது நீ சூப்பரா, நீ பார்க்கவே காமெடியாக இருக்க, நீ எப்படி சூப்பராக நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கலக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம நேனிக்கு வந்து பயங்கர கோமாயிட்டு அங்கே ஓரமாக போவா. ஓரமாக போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ அவள் வந்து ஒரு கங்காருவில் ஸோ அவளுக்கு வந்து ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ அந்த பாக்கெட்டுக்குள்ளே என்னமோ எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா அவளோட ஃபேவரட் பொம்மை ஒரு பன்னி தான். ஸோ அந்த பொம்மையை வச்சு வேகமாக குத்திட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. மன்னிச்சிருப்பா தெரியாமல் தான் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட சின்சனே எனக்கு கழுத்து ஒலிக்குதுரா, கொஞ்சம் கீழே தான் குனியேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். அதுக்கு நான் இப்படியே கீழே குஞ்சுன்னு தான் ஏன் கழுத்து போயிடாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசம் வந்து கத்துறான். ஸோ அப்புறம் நம்மளோட போ வந்து எதுக்குப்பா சண்டை போறீங்க, கொஞ்சம் சைலண்டாக தான் இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட போ சொல்கிறான். அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து எனக்கு ஒரு ஐடியாப்பா, நம்மளாம் ரன்னிங் கிளாஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஒன்னே பார்த்தா நம்மளோட சின்சன் வந்து ஒரு சிங்கம்ல சோகம் பார்த்தீங்கன்னா காட்டு மிருக மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். நம்மளோட போ வேற ஆமையா சோகம் பாட்டுக்கிட்டே ஒரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு காலடி இருக்கிறான். ஸோ இதனால நம்மளோட சின்சன் வந்து அவனை ஈஸியாக தாண்டிடுறான். ஸோ அப்புறம் நேனி வந்து முடிஞ்சால் என்ன தாண்டி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி வந்து தாவிட்டே போவா. ஆனாலும் நம்மளோட சின்சன் சிங்கனால அவன் நிரூபிக்கிறான் நான் சிங்கன்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடுறான். அப்புறம் கசமாக தாண்டிடுறான். இன்னும் இவன் இவ்வளோ வேகத்தில் போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமாக யோசிக்கிறான். அப்புறம் வேற என்ன, கடைசியில் நம்மளோட மசா தான் டே மசா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே நான் எதுக்கு தான் நிற்கணும், அப்புறம் நீ ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மசா வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். நிற்க மாட்டேன் நீ அப்படின்ட்டு நம்மளோட சின்சன் வந்து அவன் பின்னாடி வந்து கடிச்சிடுவான். டே விட்றா என்ன தான் சாவடிக்க மாட்டேன் நீ, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மசா சொல்கிறான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து டே இது ரன்னிங் ரேஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா சொல்கிறான். ஏன்பா என்னை விட மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மசா சொல்கிறான். மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் எங்களோட பிரின்சிபல் சாரை காட்டுறாங்க. நம்மளோட பிரின்சிபல் சார் இந்த கதையில் ஒரு பாண்டா. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆடு வந்து மயங்கி போய் கீழே விழுந்துடும். இவங்களும் என்னன்ட்டு அப்படியே வேகமாக அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஆடு வந்து ஒரு போஸ்ட்மேனு. ஸோ அந்த ஆடு வந்து ஒரு லெட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த லெட்டர் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து யாரோ எழுதி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஆடு வந்து டயர்டாகி அப்படி கீழே விழுந்துருச்சு. இந்த லெட்டரும் அவங்க என்ன எழுதி படித்து பார்க்குறாங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து இந்த காட்டில் இருக்கவங்க எல்லா மிருகத்திலையும் கூப்பிட்டுறாங்க. என்னாச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து
அவன் திரும்ப வந்துட்டான், அவ்வளோதான், நம்மலாம் காலி, நம்மலாம் இங்கேருந்து ஓடி போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னதான் விஷயம் அப்படின்னு பார்த்தா, இவங்களை அழிக்கிறதுக்காக ஒரு யானை வருது. ஸோ அந்த யானை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதனால் இந்த இடத்த விட்டு நம்ம போயாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஸோ இப்போ அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாருமே ஏன் இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் இப்போ எங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. அப்புறம் நம்மளோட மிச்சி யோசனைன்னு வந்து, ஹாரி நீங்கள் தான் ஒரு சிங்கமாச்சே, நீங்களை அவங்கள பயமுத்தி விட்ருங்க அந்த யானையை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிச்சி யோசனை சொல்கிறாங்க. என்னது நானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி கத்திட்டே அப்படியே சைலண்ட் ஆகிடுவார். அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து, எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு தான் இப்படி, ஆனால் உள்ளத்தில் ஒன்றுமே இருக்காது, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் வந்து இன்டெரக்டாக சொல்ல வரான். ஸோ இது கேட்டு நம்ம மிக்சி வந்து, டே உங்கள் அப்பா பற்றி என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம மிக்சி வந்து சின்சனை போட்டு தலையில் கொட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா மிருகங்களுமே நம்மளோட பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு, நீங்களே அந்த மிருகத்தை பயமுத்துங்களேன், அந்த யானையை உங்கள் மூஞ்சி பார்த்தாலே அதை பயந்து ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னது நானா, எனக்கு பயம், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்ட்டு ஸோ அப்புறம் அந்த யானையை காட்டுறாங்க. அந்த யானை வந்து இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட கட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் ஒரே கமெண்ட்டில் மட்டும் பண்ணிவிடுங்க. அது என்ன கமெண்ட்னா பார்ட் 2 வேணும், பார்ட் 2 வேணும். ஸோ இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு அந்த கமெண்ட்டை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நான் சீக்கிரமாக அந்த பார்ட் 2வே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, அதாவது முடிஞ்ச நாளைக்கே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்தளவுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் டக்குன்னு பார்ட் 2 வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ நானும் பார்த்தி அப்படின்னா நிறைய வீடியோவில் பார்ட் 1லேயே முடிச்சிருப்பேன். ஸோ நீங்களும் பார்த்தி அப்படின்னா அதுக்கான பார்ட் 2 வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுறீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 2லாம் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த எபிசோடோட பார்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த எபிசோட் வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து இது வந்து பார்ட் 2 வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லி உங்களை போர் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும் டாட்டா, பை பாய். ஹலோ யாருங்க? மாசி மணி ஊசி மணி இருக்க வந்திருக்கோம் சாமியோ. என்ன சொல்ற